வெல்கம் டு திஸ்யாஸ் கிச்சன். திஸ்யாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயம் குட்டீஸோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது அப்படியே பீஸா டேஸ்ட்டில் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஆனால் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம். இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க பீஸாவே கேட்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இதோட ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். 2 முட்டை இது கரெக்டாக இருக்கும். நான் 2 தோசை செய்கிறதுக்காக 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் 2 கரண்டி கறி குழம்பு எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு 3 பீஸ் கறி நல்லா பிச்சு எடுத்துருக்கிறேன், எலும்பு இல்லாத அளவுக்கு. இதே போல் எடுத்துக்கங்க. எலும்பு இருந்தால் சாப்பிடக்குள்ள கஷ்டமாக இருக்கும், அதனால் எலும்பு எடுத்துக்கங்க. எலும்பை எடுத்துகிட்டு கறியை சேர்த்துக்குங்க. இந்த முட்டையில் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையும் குழம்பும் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா அடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயமும் கொஞ்சமாக குடமிளகாயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் கட் பண்ண போல் இதில் சேர்த்துக்குங்க. வெங்காயம் ஒரு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கங்க. குடமிளகாய் வந்து ஒரு நார்மலான சைஸ் பீஸாலாம் சேர்த்துருப்பாங்க இல்லையா, அந்த சைஸுக்கு கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. எல்லாம் காரசாரமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நான் ஒரு கரண்டி அளவு மாவை ஊற்றி தோசை நல்லா பெருசாக விரித்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்து நல்லா ஊற்றிக்கிறேன் சைட்லலாம் சுற்றின போல். இப்போவே இதில் இருக்கிற பாதி அளவு நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை கறி குழம்பையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் 2 தோசையாக ஊற்றணும், அதனால் சமமாக பிரிச்சுக்குங்க. இது கரெக்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க பாருங்கள், மஸ்ட்டு ட்ரை. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே பீஸா டேஸ்ட்லேயே இருக்கும். செய்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் கொஞ்சமாக தோசை சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நடுவில் நல்லா வந்திருக்கணும். ஓரத்துலேருந்து நடுவு வரைக்கும் ஃபுல்லாக வந்துருந்துச்சுனாக்கா நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரத்தில் நல்லா வந்திருக்கு, நடுவில் சுத்தமாக வேகலை. நம்ம இன்னும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுனாக்கா நம்மளோட முட்டை நல்லா வெந்து வந்துடும். நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆகிடுச்சி, ஃபுல்லாகவே நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மேலே சீஸ் சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பீஸா சீசனிங் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சீசனிங் சேர்க்கக்குள்ளே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அப்படியே ஒரிஜினல் பீஸா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். பாருங்கள், இந்த சீசனிங் ஒன்று மட்டும் வாங்கிக்கோங்க. இதை வாங்கிட்டிங்கனாக்கா நம்ம எது செஞ்சாலும் லைட்டாக போட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் சீசனிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதுக்கு மேலே மோசரல்லா சீஸ் நல்லா துருவி போட்டுக்கிறேன். உங்களுக்கு சீஸ் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நல்லா துருணாப்பில் சேர்த்துக்குங்க. எந்தளவுக்கு சீஸ் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், சீஸ் நல்லா துருவி சேர்த்துக்குங்க. மோசரல்லா சீஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட வேறு சீஸ் எதனா இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. செட்டா சீஸ் எது இருந்தாலும் சரி, நீங்கள் அதை சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 30 செகண்ட் மூடினாலே போதும். சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடும். நம்மளோட சீஸ் கறி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் மேலே கொஞ்சமாக சீசனிங் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்போது அவ்வளோதான், நம்மளோட சீஸ் கறி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் வந்து பீஸா மாதிரியே நல்லா குட்டி குட்டியாக நம்மளோட சீஸ் கறி தோசையை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக சொல்கிற, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்தளவுக்கு இதோட ருசி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கூடவே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எனக்கு பிடிக்காது, அதனால் நான் வச்சு சாப்பிடலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.